கயல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இங்க எளிதில கண்டுபிடிக்கிறதுக்கு வழிய விட்டுட்டு, தேவையில்லாம வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படா வந்து இதுக்கு எளிதில கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தான் இருக்குங்க. ஏன்னா, இப்போ ஒவ்வொரு சீரியல்லயும் ஒவ்வொரு விதமான ட்விஸ்ட் போய்க்கிட்டு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நம்ம கயல் காணாம போனாங்க. அவங்களையுமே தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தனம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலுவ இந்த மாரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை. அது மட்டும் கிடையாது. அன்பு வேற வந்து கோவத்துல வந்து இந்த தனத்த வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால கோவப்பட்டு நம்ம தனம் விறுவிறுன்னு பேக்க தூக்கிட்டு வழக்கம் போல கிளம்பியிருப்பாங்க. அப்போ நம்ம கையல் ஊடல வந்துட்டு அப்படி இப்படின்னு டயலாக் பேசி, தத்துவம்லாம் பேசி, ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அவங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாங்க. ஸோ, மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான்டா நம்ம தனத்துக்கு வந்து அப்படியே நிம்மதியா இருந்துச்சு போல இருக்கு. அப்படியே கிளம்பி உள்ள ஓடிட்டாங்க. ஆனாலுமே இந்த அன்புக்கு பார்த்தீங்கன்னா, கோவம் கொஞ்சம் கூட வந்து குறையல. ஸோ, ரூம்ல போயிட்டு கூட அன்பு வந்து ரொம்பவே கோவமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஷாலினி போயிட்டு வந்து, "ஏன் அன்பு எதுக்காக இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "பின்ன என்ன ஷாலினி, இந்த வீட்ல நடக்கிறது எல்லாம் உனக்கு தெரியும்ல. நல்லா தானே நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க தம்பி தான் வந்து பெரிய உத்தமன் மாரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்ல எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்ல போல இருக்கு. அவங்க தம்பிய எதுவும் பண்ணிறக்கூடாது. அவன் அடி வாங்காம அப்படியே நிம்மதியா இருக்கணும். ஆனா இந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வந்து அடிபட்டு, மிதிப்பட்டு என் அக்காவ பாத்தியல்ல, எவ்வளோ தூரம் புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் யாருனால? அவனால தானே அப்படின்னு சொல்லும்போது, புரியுது அன்பு எல்லாமே. அதுக்காக நீ வந்து அண்ணிய வீட்ட விட்டு வெளியில போன்னு சொல்லலாமா? அது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன தப்பு ஷாலினி? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீனே கேட்டல்ல அவங்க எவ்வளோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள தான் தேவையில்லாம பேசுனாங்க. நான் ஒண்ணும் ஆரம்பத்திலேயே அவங்கள வீட்ட விட்டு வெளியில சொல்லல. அவங்க பேசுனதுக்கு தான் நான் அப்படி பேசினேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காமாட்சி பார்த்தீங்கன்னா உள்ள வர்றாங்க. வாங்க அத்த அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. டேய் அன்பு, இங்க பாருடா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்போதைக்கு நீ கோவப்படுறதுல உனக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. முதல்ல எழில் மாப்பிள்ளை எங்க இருக்காங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும்டா. அதுதான் நமக்கு வேணும். அது மட்டும் கிடையாது. இந்த சிவசங்கரி சம்மந்தி வேற தேவையில்லாம ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கயல கடத்திட்டு போயிட்டு அவள கொல்லலாம் பார்த்துருக்காங்க. அவங்களையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. தனம் கிட்ட நீ எதுக்கு தேவையில்லாம வம்பு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, "ம்மா என்னம்மா நீனும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னம்மா அவங்கள வந்து பேசினேன்? அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு நீனே கேட்டல்ல. என்னமோ அவங்க தம்பி தான் இந்த ஊர் உலகத்துல பெரிய உத்தமன் மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பண்ண விஷயத்தினால தானே இன்னைக்கு இந்த குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எழில் மாமாவ அடிச்சு போடாம இருந்திருந்தா அப்படின்னா, நம்மளே சமாதானப்படுத்தி அவர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்தி அவர் கோவத்த நம்மளே சரி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க அடிச்சு போட்டதுனால அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாம நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அந்த சிவசங்கரி வேற பத்தாததுக்கு நம்ம அக்காவ பத்தி தப்பு தப்பா சோஷியல் மீடியால பேசி அந்த டாக்டர் கூட தொடர்பு இருக்கு அப்படி இப்படின்னு வீடியோ போட்டு நம்ம குடும்பத்தையே நாரடிச்சுட்டாங்க. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறது, ஏன் வேலை சஸ்பெண்ட் ஆனது, உனக்கு தலையில அடிபட்டது, இப்படி சுத்தி முத்திலும் பிரச்சனை வர்றதுக்கு எல்லாமே காரணம் யாரு? முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலு தான். அப்படிப்பட்டவன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட்டதுல என்னம்மா தப்பு இருக்கு? அத கொஞ்சம் கூட இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னமோ இவங்க தம்பி வந்து ரொம்ப நல்லவன், வல்லவன்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் தாம்மா நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? நான் பொறுமையா தானே இருந்தேன். அவங்க தான் தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதனால தான் நான் வீட்ட விட்டு வெளியில சொன்னேன் அப்படிங்கிற மாரி வந்து அன்பு சொல்லும்போது, ஸோ காமாட்சிக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து அன்பு சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இதுக்கெல்லாம் காரணமே வந்து பாலு தான். ஒருவேளை இந்த பிரச்சனைய அவங்க அன்னைக்கு அது இப்படி பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ தூரம் போயிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி இப்பயாவது தெரிஞ்சுச்சுல இந்த மாரி அடிச்சு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாவது அவங்க எங்கேயாவது தேட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அதையாவது பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியலங்க. சரி விடு அன்பு, நம்ம பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். நீ தேவையில்லாம தனத்துக்கிட்ட எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. அவ என்ன பேசினாலும் அதையுமே நீ வந்து கண்டுக்காத. முதல்ல எழில் மாப்பிள்ளை எங்க இருக்காங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கையில் கூட நம்ம சேர்த்து வச்சிடணும். அதான் இப்போதைக்கு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுமா, அந்த சிவசங்கரி பொம்பளைய நான் சும்மாவே விட மாட்டேன். என் வேலை போனதுக்கு காரணமும் வந்து அவதான். அப்படிப்பட்டவள் எல்லாம் சும்மா விட்டேன்னு வச்சுக்கோவே, நான் போலீஸா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன் அன்பு மறுபடியும் எதுக்காக நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே அவங்கள பத்தி நீ பேச போய் அவங்க கிட்ட சண்டை போட போய் தானே உனக்கு வந்து இப்போ வேலை போய் நீ சஸ்பெண்ட்ல இருக்க. அப்படி இருக்கும்போது திருப்பியும் போயிட்டு அவங்க கிட்ட எதுவும் நீ மோதாத. இப்போதைக்கு கையில நீ சொன்ன மாதிரி நம்ம பொறுமையா இருந்து முதல்ல எழில் மாமாவை கண்டுபிடிச்சாலே போதும். எழில் மாமா வந்துட்டாலே இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரே என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீ அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியுமே சொல்லிடுறாங்க.
ஸோ அன்புவுக்கு கோவம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கரமா முறைச்சுக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்ம தனம் பயங்கர கோவத்தில அப்படியே மூஞ்சியெல்லாம் வெந்து போன மாரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி நெனச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. உனக்கு என்னடான்னா உன் தம்பி தான் இப்போ பெருசா போயிட்டானா? போயும் அவனுக்காக போயிட்டு நீ வந்து வீட்ல சண்டை போட்டுட்டு என்னமோ வீட்ட விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு பெரிய இவன் மாரி பேக்க தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஏங்க சும்மா இருந்துருங்க. ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நானா வீட்ட விட்டு வெளியில போணும்னு நெனச்சேன். உங்க தம்பி முனைச்சு 3 இத கூட விடல. ஆனா அவன்லாம் என்னைய பார்த்து வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்றான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை என்னைய பார்த்து பேசுவான். என்ன உங்களெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இளக்காரமா தெரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டி தேவையில்லாம வந்து எது எதுக்கோ முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க? நீ தான் தேவையில்லாம உன் தம்பிய பத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு தனம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு முழு முதல் காரணமே உன் தம்பி தான். உன் தம்பி ஒழுங்கு மரியாதையா வாய தொறந்து உண்மைய சொல்லிட்டா போதும். எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அவனால தான் இன்னைக்கு எழில் மாப்பிள்ள காணாம போயிருக்காரு. அவர கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன் தம்பியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்களும் இப்படி புரியாம பேசிக்கிட்டே இருக்கீங்க. என் தம்பிக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அவன் இங்கே வந்து தானே உங்ககிட்ட வந்து சொன்னான். அப்படிப்பட்டவனை போயிட்டு நீங்கள் ஜெயிலில் போட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போட்டு போலீஸ் அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. ஒரு அக்காவை நான் அதை பார்க்கும்போது எப்படிங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி உன் தம்பியை இப்படி ஒரு தடவை அடித்ததுக்கே நீ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கியே. எழில் மாப்பிள்ள காணாம போனதுலேருந்து என் தங்கச்சி எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டி. ஒரு அண்ணனா அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருடி. எப்பயுமே உன் தம்பி தம்பின்னு சொல்றியே, ஒரு பொண்ணோட வாழ்க்கை இங்கே எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தனம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அன்பு பேசுனது, அன்பு உன்னை வீட்டை விட்டு போக சொன்னது எல்லாமே வந்து தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நீயும் வந்து உன் தம்பியை வந்து ரொம்ப நல்லவன் உத்தமன்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அதை கேட்க எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உன் தம்பி மேலே போட்டிருக்கிற கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கவே மாட்டோம். அவள் உண்மையை சொல்கிற வரைக்கும், எழில் மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அவளுக்கு ஜெயில் தாண்டி தண்டனை அப்படிங்கிற மாதிரி மூர்த்தி பார்த்தீங்கன்னா கோவமாக வந்து சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. ஏங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல வந்துடுறாரு. ச்சே இந்த மனுஷன் நான் சொல்கிற எதையுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. என் தம்பி வேற இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்கீங்க எழில்? உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே வந்து தெரியலை. உங்களை அடித்து போட்டதா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நான் எங்கேன்னு போய் உங்களை வந்து தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நம்ம காமாட்சி பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க. நம்ம பொண்ணு இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது சீக்கிரமாக மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி அவ கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் இல்லாததுனால எனக்கு என்னென்னமோ வந்து நடக்குது. உங்கள் அம்மா வந்து என்னை ரொம்ப அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எப்படி தாங்கிக்க போகிறேன்னு தெரியலை. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் என் கூட இல்லாத ஒரு காரணம் மட்டும்தான் வந்து இவ்வளோ தூரம் என் மேலே பழி பாவம்லாம் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கயல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம காமாட்சியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ஃபீலிங்லேயே வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபீலிங்கெல்லாம் விட்டு தள்ளிட்டு எப்போ நம்ம எளியில் கண்டுபிடிச்சி எல்லாமே ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு தெரியலை. வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.